தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 24 பேசு. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உண்மையுள்ளதான தேவன், உண்மையுள்ளதான மக்கள், உண்மையுள்ளதான திருச்சபை. 12வது வசனம் 13, 14, 15 வாசிங்க. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியையின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஓகே, இந்த 4 வசனங்களை நாம் வாசித்திருக்கிறோம். இந்த 4 வசனங்கள் மாத்திரமல்ல, மீதி இருக்கக்கூடியதான வசனங்கள், அதாவது 12வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரையிலும் 4 பகுதிகள். அதாவது ஒரு கிறிஸ்துவ சமுதாயம் அல்லது ஒரு கிறிஸ்துவ மக்கள் அல்லது திருச்சபையானது எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேணும், அது தலைவர்கள், மக்கள், இந்த 2 விதமான மக்களும், இந்த 2 விதமான என்ன சொல்வது, உறவுகளுக்கிடையே காணப்படக்கூடியதான மிக முக்கியமான பண்புகள், தன்மைகளை குறித்து அங்கே பேசப்படுது. 4 பிரிவு அங்கே பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று, தலைமைத்துவத்தை குறித்து அங்கே பேசுது, லீடர்ஷிப். 12வது வசனத்து 22வது வசனம் வரையில் நம்ம பார்த்தா 4 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று, ஒரு சில பகுதிகள் தலைமைத்துவத்தை, லீடர்ஷிப்பை குறித்து பேசுது. ஒரு சில பகுதிகள் ஃபெலோஷிப், ஐக்கியத்தை குறித்து பேசுது. ஒரு சில வார்த்தைகள் வர்ஷிப், ஆராதனையை குறித்து ஒரு சில வசனங்கள் என்ன பண்ணுது, நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஒரு சிலதான வசனங்கள் டிசர்னிங், பகுத்து அறியக்கூடியதான ஒரு விஷயம். எந்தெந்த விஷயங்கள் நல்லது, எந்தெந்த விஷயங்கள் நல்லது அல்ல, எந்த விஷயத்திற்கு நம்ம கவனம் கொடுக்கணும், எந்த விஷயத்திற்கு நம்ம கவனம் கொடுக்க கூடாது, எந்த விஷயம் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியும் அல்லது நமக்கு முக்கியமாக தெரியும், ஆனால் அதில் நம்ம கவனம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கடவுளோடு கூட இருக்கக்கூடியது அந்த உறவு அல்லது திருச்சபையோடு கூட இருக்கக்கூடியதான உறவில் அந்த பாதிப்பு ஏற்படுத்த என்பதை நமக்கு காட்டக்கூடாத அளவிற்கு அது மறைத்து வைக்கப்பட்டு இருக்கும். ஸோ இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுன்றாங்க பற்றி அந்த மாதிரி. ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த பகுத்து அறியக்கூடியதான ஒரு காரியம் அது நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது தான் இந்த 12வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரையிலும் சொல்லப்பட்டதான காரியம். இந்த 4 வசனங்களில் 12, 13, 14, 15 இந்த 4 வசனங்களில் ஒரு சபை இருக்குன்னா அந்த சபையில் இருக்கக்கூடியதான தலைவர்களை குறித்தான காரியங்கள் என்ன, அந்த தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், அந்த உண்மையில்தான மக்களை வழிநடத்தக்கூடியதான தலைவர், அவருடைய உண்மை என்பது எதில் இருக்குது. 2வது, மக்கள் தனக்கு கொடுக்கப்பட்டதான தலைவரிடத்தில் அவங்க எப்படி உண்மையாக இருக்கிறாங்க. ஒன்று, சர்ச்சோட லீடர், அவங்க மக்களுக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். 2வது விஷயம், மக்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டதான தலைவர்களிடத்தில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். 3வது விஷயம், இவங்க 2 பேரும் சேர்ந்து பொதுவான முறையில் சோச்சிலையும் சரி வெளியில் சமுதாயத்திலையும் சரி எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும். இந்த 3 கருத்து தான் இந்த 4 வசனங்களுக்குள்ளாக சொல்லப்பட்டது. ஒன்று, தலைவர் அவருடைய மக்களுக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். 2வது விஷயம், மக்கள் தலைவர்களுக்கு எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. 3வது, தலைவரும் திருச்சபை மக்களும் இணைந்து திருச்சபையில் உள்ள மக்களுக்கும் வெளியில் இருக்க மக்களுக்கு எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க. இந்த 3 விஷயத்தை தான் நாம் இந்த 4 வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே நல்ல முறையில் நாம் புரிந்து கொள்ளணும். தலைவர்கள் எப்போவுமே அது உலக பிரகாரமாக இந்த பூமியில் இருந்தாலும் சரி அல்லது உலகத்தில் இருந்தாலும் சரி சர்ச்சில் இருந்தாலும் சரி, லீடர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க ஒரு மிக முக்கியமான ஒரு ரோல், ஒரு மிக முக்கியமான காரியத்தை அவங்க நடத்தி கொண்டு போகிறவங்க. ஆகவே தான் அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 23வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பர்னபாவும் பவுலும் ஊழியத்துக்கு போகும் பொழுது அவங்க போய் எங்கெங்கெல்லாம் ஊழியத்தை தொடங்குறாங்களோ, எங்கெங்கெல்லாம் சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, அங்கங்கெல்லாம் ஒரு தலைவர்களை உருவாக்கிட்டு தான் அல்லது ஒரு தலைவர்களை நியமிச்சுட்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறாங்க. அப்போஸ்தலர் 14:23 தலைவர்களை உருவாக்கி எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அங்கங்கெல்லாம் சபையை தொடங்கினாங்க. சபையை தொடங்கி புதிதாக உருவாக்கப்பட்டதான சபை தடுமாறக்கூடாது. புதிதாக உருவாக்கப்பட்ட சபை என்ன சொல்லக்கூடாது, எந்த விதத்தில் அவங்க சோர்ந்து போகக்கூடாதுன்றதுக்காக எல்லா சர்ச்சிலும் ஒவ்வொரு தலைவர் என்ன பண்ணுறாங்க, உருவாக்கி வச்சுட்டு தான் அவங்க அந்த இடத்த விட்டு அடுத்த இடத்திற்கு அவங்க போகிறாங்க. அப்போ சொல்லக்கூடியதான விஷயம் என்னன்னா, தலைவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க.
அவர்களுக்கென்று சொல்லி ஒரு சில காரியங்கள் இருக்குது. தலைவர்கள் இல்லாததான ஒரு சபையோ அல்லது தலைவர்கள் இல்லாத ஒரு சமுதாயமோ நம்ம என்ன பண்ண முடியாது, சிந்தித்து பார்க்கவே முடியாது. ஸோ எதில் வேணாலும் நீங்கள் பாருங்களேன், அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அல்லது லீடர்ஷிப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சில சபை ப்ராக்டிஸில் இந்த மாதிரி தலைவர்கள்லாம் கிடையவே கிடையாது. எல்லா மக்களுமே ஓகே, ஊழியக்காரங்களும் இது கிடையாது, மக்களும் கிடையாது, எல்லாருமே எல்லாமா இருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹோலி கம்யூனியன் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே எழுந்து நின்று எல்லா காரியங்களையும் செய்வாங்க. அப்படிப்பட்டதான சபை ப்ராக்டிஸ்லாம் இருக்குது. ஆனால் வேதம் அதை என்றைக்குமே அதை ஒத்துக்கிறது கிடையாது. ஒரு சில காரியங்களில் புரிந்து கொள்ள தவறாக இருக்கிறதான பொழுது நடைமுறைகளும் தவறுதலாகி போகுது. ஆகவே இங்கே சொல்லப்படக்கூடியதான விஷயம், பவுலும் பர்னபாவும் ஊழியத்துக்கு போகிறாங்க, மிஷனரி ஜேர்னி போகிறாங்க. அவங்க போகிற இடங்கள் எல்லாம் சபைகளை உருவாக்குறாங்க. உருவாக்கின சபையாக தான் நம்ம வேலை முடிச்சோன்னு விட்டுட்டு போகலை. அதன் பிறகு அதற்கென்று ஒரு தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. ஸோ தலைவர்கள் மிகவும் முக்கியமானவர்களாக இருக்கிறபடியினால தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க என்பதை வைத்து தான் ஒரு சபையினுடைய வளர்ச்சியும் இருக்குது, ஒரு சபையினுடைய வீழ்ச்சியும் இருக்குது. ஸோ இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு கட்சியினுடைய தலைமையை வச்சு தான் அந்த கட்சி ஆட்சிக்கு வரலாமா அல்லது ஆட்சியை விட்டு போகலாமான்றது என்ன இருக்கும், தலைவர்களை பொறுத்து தான் இருக்குது. அதுபோல் ஒரு சபையினுடைய வளர்ச்சியும் ஒரு சபையினுடைய வீழ்ச்சியும் தலைவரிடத்தில் இருக்குது, தலைவர்களை பொறுத்து தானே இருக்குது. ஆகவே தலைவருடைய குணாதிசயங்கள் எப்பொழுதுமே கவனித்துப்பட பார்க்க வேண்டியது. அதே போல் மக்களுடைய குணங்களையும் நாம் என்ன பண்ணாமல் கவனித்து பார்க்கணும். தலைவருக்கென்று ஒரு சிலதான பொறுப்புகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 13வது வசனம் மீண்டுமாக நம்ம வாசிக்கலாம். அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஓகே, 12வது வசனம். அன்றியும் சகோதரரே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை. ஓகே, 3 விஷயங்கள் அங்கே இருக்கு. 3 காரியங்கள் சொல்றாரு. ஒன்று, ரொம்ப கடினமாக உழைக்கிறவங்க. ரெண்டாவது, சொன்னது ஹார்ட் ஒர்க், விசாரணை செய்கிறவர்கள், பாஸ்டரல் கேர், உங்களை புத்தி சொல்லுவீர்கள், அட்மோனிஷ். இந்த 3 காரியங்கள் அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்படக்கூடியதான காரியம். ஒரு தலைவனுடைய வேலை சர்ச்சில் இருக்காங்க அப்படின்னா அது திருப்பி நான் சொல்கிறேன், உண்மையுள்ள தேவன், உண்மையுள்ளதான மக்கள், உண்மையுள்ளதான தேவன், உண்மையுள்ளதான மக்கள், த ஃபெய்த்ஃபுல் காட், த ஃபெய்த்ஃபுல் பீப்புள். இதுதான் நம்ம பார்க்கக்கூடியதான விஷயம். கடவுள் உண்மையுள்ளவர். சபையினுடைய தலைவர் அவர் கொடுக்கப்பட்டதான மக்களுக்கோ அல்லது சபையினுடைய தலைவர் கடவுளுக்கு உண்மையாகவே இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாகவே கடினமாக உழைக்கிறவராக இருக்கிறார், கடினமாக பாடுபடுகிறவராக இருக்கிறார். அந்த வார்த்தை அப்படி தானே சொல்லுது. அன்றியும் சகோதரரே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு, அந்த பிரயாசப்பட்டு என்கிறதான வார்த்தைக்கு என்ன அர்த்தம், கடினமாக உழைக்கிறவங்க. ஆனால் ஆக்சுவலாக என்னுடைய உண்மையான அர்த்தம் கொடுக்கப்பட்டதான ஒரிஜினல் லாங்குவேஜில் அந்த வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா சோர்வாக காணப்படுவோர்னு அர்த்தம். இங்கே பிரயாசனதான வார்த்தைக்கு ஒரிஜினல் லாங்குவேஜில் கொடுக்கப்பட்டதான அர்த்தம் என்னதுங்க, சோர்வாக காணப்படுகிறவர். என்ன சோர்வாக காணப்படுகிறவர்னா, இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம சர்ச் மக்கள், அதே போல தான் அன்றைய காலகட்டங்களிலேயும் தெசலோனிக்கே சபை மக்கள் அவளுடைய ஊழியர்களை நினச்சிருக்கிறாங்க. என்ன ஊழியனா நிறைய பேர் நினச்சிருப்பாங்க, நிறைய பேர் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். பாஸ்டருக்கு என்னப்பா ஞாயிற்றுக்கிழமை ஏறி பிரசங்கம் பண்ணாருன்னா போதும், மீதி நேரம் போல் சும்மா தான் இருக்கிறாரு. எங்களை போல் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேலைக்கு போகிறாரா, கஷ்டப்படுறாரா, உழைக்கிறாரா, ஒன்றும் கிடையாது. ஆனால் இங்கே வந்து உக்காந்திப்பார், ஞாயிற்றுக்கிழமை ஏறினா பிரசங்கம் பண்ணுவார். பேசாமல் நாம் பாஸ்டாக கூட ஆயிரலாம் நிறைய பேர் நினைக்கிறவங்களாம் இருக்காங்க. அப்படி நினச்சிட்டு நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்து இருக்கிறாங்க. நிறைய பேரும் சொல்லுவீங்க, உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. பாஸ்டர்னா ஞாயிற்றுக்கிழமை ஏறி அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறது தான். ஆனால் அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும், எவ்வளவு பாடுபடணுன்றது பாஸ்டர் ஆகிறவங்களும் தெரியும். ஜெபம் பண்ணணும், உங்களை சந்திக்கணும், உங்களை குறித்து விசாரிக்கணும். யாராவது உடல்நிலை சரியில்லைன்னா அவர்களை போய் நாம் என்ன பண்ணணும், நாம் பார்க்கணும். உங்களுடைய கஷ்டம் சந்தோஷமான தருணங்களில் உங்களோட கூட இருக்கும்படியாக எப்பொழுது என்ன பண்ணணும், ஆயத்தமாக இருக்கணும். ஸோ நாம் நினைக்கிறோம் அவர் வாரம் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கிறாரு, வாரத்துக்கு ஒரு நாள் தான். இல்லைங்க, என்ன உண்மையை சொல்ல போனால் நிறைய பாஸ்டர்ஸ் குடும்பத்தோடு கூட என்ன பண்ண முடியல, நேரத்தை ஒழுங்கான முறையில் செலவிடப்படவே முடியல.
நிறைய பேர் தங்களுடைய ஃபேமிலி இழந்திருக்கிறாங்க. அப்படின்னா காரணம் என்னன்னா ஊழியன்னு அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். நம்ம நிறைய பேர் நீங்கள் பாஸ்டல் ஜாப் பண்ணது அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ இந்த சர்ச்சில் நீங்கள் ஒரு 25 பேர் இருக்கிறீங்க, 30 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் அத்தனை பேருடைய ப்ரெஷர்ஸ் என் தலைமையில். உண்மையாக இருக்குன்னு நினச்சா மக்கள் எப்படியோ போகிறாங்க, என்னவோ பண்ணட்டும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் கடவுள் எனக்கு கொடுத்த மக்களுக்கு நாம் உண்மையாக இருக்குன்னு நினச்சோம் அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்து யாருடைய ஷோல்டரில் இருக்குது? பாஸ்டருடைய ஷோல்டரில் இருக்குன்னு சொல்லி அர்த்தம், அவருடைய தலையில் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அந்த நேரம் நீங்கள் அவர்கிட்ட உங்களுடைய கஷ்டங்களை இறக்கி வச்சுட்டு ஜெபம் பண்ணுங்கன்ட்டு போயிடலாம். ஆனால் அவங்க படுற கஷ்டம், அவங்க என்ன ஆகிறாங்களோ, ஏதாகிறாங்களோ, எப்படி இருக்காங்களோ, அடுத்து என்ன செய்ய போகிறாங்களோ. ஸோ நாம் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. உலகத்திலேயே ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளாக ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக இருக்கக்கூடியதான மனிதர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டில் 85% பாஸ்டர்ஸ்ன்றதான காரியங்கள் தான் இருக்குது. ஒரு புள்ளியியல் விவரம் 85% பாஸ்டர்ஸ் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான அந்த மன சோர்வியோ, ஸ்ட்ரெஸ்ஸையோ, டிப்ரெஷன், மன அழுத்தத்தையோ வெளியில் சொல்ல முடியாமல் யாரை கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கன்னா இவங்க தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் வெளி பார்வைக்கு அல்லது வெளி தோற்றத்திற்கு நாம் என்ன நினைக்கிறோம், இவரை போல் பாஸ்ட் ஆகிட்டா கூட பரவாயில்லப்பா, திங்கக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கிற ஞாயிற்றுக்கிழமான வேலையை பார்க்குறாரு. இல்லை இல்லை இல்லை. அதனால் நாங்கள் சொல்லப்படுது, கர்த்தருக்குள் உங்களுக்குள்ளாக பிரயாசப்படுகிறவர்கள். உழைச்சோம் அப்படின்னா தான் என்ன ஒன்று டயர்டாக முடியும். உழைக்காமல் டயர்டாகவே முடியாது. ஆனால் உண்மையாக இருக்கக்கூடியதான ஊழியக்காரங்க ஆல்வேஸ் எப்பொழுதுமே டயர்டு தான். எப்போவுமே நம்ம சொல்லக்கூடியதான விஷயங்கள்லாம், நமக்கு 2 ஃபேமிலி இருக்குது. உங்களுக்கெல்லாம் ஒரு செலவுனா நமக்கு 2 செலவு. அவங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம், நமக்கெல்லாம் 2 கஷ்டம். சர்ச்சில் இருக்கிறது ஒரு குடும்பம், இதுவும் ஒரு குடும்பம். செக்குலராக எனக்கு கடவுள் கொடுத்தான ஒரு குடும்பம் இருக்குது. ஸோ 2 குடும்பத்தினுடைய கஷ்டங்களையும் நம்ம தோளில் சுமக்கணும். 2 குடும்பத்தினுடைய ஐயா இதை நான் கஷ்டத்தில் சொல்லலை, இதெல்லாம் நான் சொல்கிறேன் நான் ரொம்ப ஓவராக எக்ஸாஸ்ட் பண்ணி அதெல்லாம் சில உண்மை என்ன எதை பேசணும். ஏன்னா ஒரு சில வசனங்கள் இங்கே இருக்குது, பிரசங்கிக்கவே ரொம்ப கஷ்டம், பாஸ்டர் பேசினா அது ரொம்ப கஷ்டம். 2 விஷயங்கள் நான் பேசுவதற்கு சபையில் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஒன்று, பணத்தை குறித்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு விஷயம், தன்னை குறித்து அல்லது தன்னுடைய காரியங்கள் குறித்து பேசுவது. ஆனால் சொல்லணும்னா சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா பைபிளில் இருக்குது, அதனால் நம்ம பேசி தான் ஆகணும். சும்மா ஏறி நிற்கிற நேரமெல்லாம் நம்மளே குறித்து பேசிகிட்டு இருக்கிறோன்னா அது வேறு. ஆனால் தேவைப்படுற நேரத்தில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா எதையாவது ஒன்று நம்ம சொல்ல வரோன்றதை நமக்கு புரிஞ்சுக்கணும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? என்ன சொல்ல போனால் பாஸ்டர் மாத்திரம் இல்லைங்க, பாஸ்டர் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அவருக்கு என்ன அவங்களுக்கு என்ன, நீங்களாவது வேலைக்கு போயிட்டு வேலைக்கு வந்தால் கொஞ்சம் நேரம் பேசிட்டு விட்டுடுவீங்க. நமக்கெல்லாம் அப்படி இல்லை. எல்லா விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணி ஆகணும், எல்லா விஷயத்தையும் நம்ம காதில் கேட்டாகணும். இப்போ நான் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக போனோன்னா கூட இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக போயிடறாங்க. இப்போ நீங்களாம் சோர்வாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒரு கஷ்டம் இருக்குது, உங்களுக்குள்ளாக ஒரு சோறு வருது, உங்களுக்குள்ளாக ஒரு கஷ்டம் வருது, என்ன பண்ணுவீங்க? சண்டை போட்டு பேசி தீர்த்து ஏதோ ஒன்று பண்ணிடுவீங்க, 2 கற்று அமைதியாகிட்டு போயிடுவீங்க. நம்ம அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அப்போ நாம் அப்படி இருக்கும் பொழுது என்னால் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பாதிக்கப்படுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் எதையும் நாம் மனசில், அதனால தான் சொல்லப்படக்கூடியதான விஷயம் அன்றியும் சகோதரரே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு. ஸோ அங்கே சொல்லக்கூடியதான காரியம் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கே ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, மதித்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, கடைசியில் 12வது கடைசி வார்த்தை என்ன இருக்குங்க? உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து. இந்த மதித்து அப்படிங்கிற வார்த்தை ஹானர் பண்ணுங்க நாங்கள் சொல்லலை, அக்னாலேஜ்மெண்ட் அதனுடைய வார்த்தை. அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தான் அங்கே பவுல் சொல்கிறார். மதித்துன்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடியதான உங்களுடைய ஊழியர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சொல்லி சொல்கிறார். ஏன்னா 4:1 அவர் தொடங்குறார். 4:1 எப்படி ஆரம்பிக்குது? அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சார். 4:5 ஒரே அதிகாரம், முடிக்கவே கிடையாது. 4வது வருஷத்துடைய தொடர்ச்சி தான் 5வது அதிகாரம். 4வது அதிகாரம் முடிக்கும் பொழுது ரகசிய வருகை குறித்து பேசுகிறாரு. ஆனால் 5வது அதிகாரம் வருகையுடைய காலங்களை குறித்து பேசுவதற்காக தொடங்குறார். அப்படி தானே இருக்குது 5:1. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்கள் 14 17 வரைக்கும் என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த விஷயத்தை பேசுகிறார்.
கடவுள் ரகசியமாக வருவார், அவருடைய மக்கள் மரித்தவர்கள் முதலாவது எந்திரிப்பாங்க, திருப்பி நாமளாம் போக போகிறோம். இவைகள் நடக்கும் சம்பவங்கள். அப்படின்னா 5வது அதிகாரம் ஒரு தனி அதிகாரம் அல்ல, 4வது அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி. அப்போ 4வது அதிகாரத்துடைய தொடர்ச்சி அப்படின்னா 4வது அதிகாரம் புத்தி சொல்கிறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். என்ன புத்தி சொல்ல வர்றாருன்னா, தெசலோனிக்கே மக்களுக்கு அல்லது சபை மக்களுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுடைய ஊழியர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அங்கே மதித்துன்றதான வார்த்தை நோ ஹிம் பர்சனலி, தனிப்பட்டதான முறையில் உங்களுடைய ஊழியர், உங்களுடைய தலைவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அவர் உங்களுக்காக கடினமாய் உழைக்கக்கூடியவரா, உங்களுக்காக உழைச்சி டயர்டாகக்கூடியவரா, இல்லை உங்களை வச்சு அவர் சுகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரா? ஹலோ, நான் சொல்ல புரியுதா? இன்றைக்கி ஏன்னா அப்படிப்பட்டதான காலங்களும் இப்போல்லாம் அப்போது அங்கே அப்படி தான் இருக்குது. ஊழியன்ற பேரில், ஊழியர்ன்றதான பேரில், தலைவர்ன்றதான பேரில் மக்களை சுரண்டி, மக்களை மிரட்டி, மக்களை ஏமாற்றி, தங்களை இன்னும் சௌரியமாக, இன்னும் சந்தோஷமாக வைத்து கொண்டு மக்களுக்காக எதையுமே செய்யாத ஊழியக்காரங்க நிறையா இருக்காங்க. அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னா, நான் எப்படி நல்லா இருப்பேன், இந்த மக்களை வச்சு நான் எப்படி வாழ போகிறேன், இந்த சபையை வச்சு நான் எப்படி வாழ போகிறேன். ஏன்னா வேலைக்கு போய் ஒன்றும் என்னால் முடியாது, சம்பாதிச்சு ஒன்றும் முடியாது, என்னை மதிக்கணும், நான் ஒரு 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 ஸ்டேட்டஸ்குள்ளாக என்னுடைய நிலையை நான் உயர்த்தி வைக்கிறேன்னா நான் ஏதோ ஒரு சின்ன சர்ச்சில் தலைவராக இருந்தால் போதும். ஸோ அவர்களை அடையாளம் காணுங்கள் சொல்கிறாரு. அவர்கள் நீங்கள் கண்டுபிடிங்கன்றார், அவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கன்றார் பவுல். அதெல்லாம் சொல்கிறார். மதித்துன்ற வார்த்தையில் 4 விஷயங்களை பேச. 1, நோ ஹிம் ஆர் நோ தெம். உங்களுடைய தலைவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் புரிந்து கொள்ள பாருங்கள். அடுத்து அவளை அங்கீகரித்து கொள்ளுங்கள். அவங்களுடைய செயலை பார்த்து நீங்கள் அவங்கள அங்கீகரிங்க. ஜஸ்ட் நாட் எ ஃபேஸ் ரெகக்னேஷன். அதை சொல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா? இன்றைக்கி ஒரு ஊழியரை, கிறிஸ்துவ உலகம் ஒரு ஊழியரை அங்கீகரிக்கினா முதல்ல அவங்க சொல்லக்கூடியதான விஷயம், அவர் உலகத்தில் பிரசித்தி பெற்றதான ஊழியக்கார். அவர் எவ்வளோ இடங்களுக்கு ஊழியம் பண்ணுறாரு தெரியுமா? டிவியில் அவர் வந்திருக்கிறார் தெரியுமா? டிவியில் அவர்லாம் பேசுகிறாரு தெரியுமா? ஸோ முகத்தை பார்த்து ஊழியர் அங்கீகரிக்கிறது அது வேண்டான்றார். உங்களுக்காக பிரயாசப்படக்கூடியதான, உங்களை பராமரிக்கிற, உங்களை பொறுப்படுத்திக் கொள்ளக்கூடியதான ஊழியரா, அல்லது உங்களுடைய காரியங்களில் உங்களுக்கு புத்தி சொல்லி அறிவுரை சொல்லி நீங்கள் ஒரு காரியத்தில் நிலைத்திருக்கும்படியாக, அந்த புத்தி சொல்லுதல் அறிவுரை சொல்லுதல்னா ஒரு காரியத்தில் உங்களை நிலைத்திருக்கும்படியாக உறுதியாக என்ன சொல்லுது, உங்களை வழி நடத்துகிறவர். 3 விஷயங்கள் சொன்ன தலைவர்கள். 1, கடினமாக உழைக்கிறவங்க. 2வது பாஸ்டல் கேர், உங்களை பராமரிக்கிறவங்க. 3வது உங்களை புத்தி சொல்கிறவங்க. ஒரு உண்மையான தலைவன் வழி நடத்துவான், உங்களுக்காக பிரயாசப்படுவான். அந்த பிரயாசம் சோர்வடையத்தக்கதான ஒரு காரியம், சோர்ந்து போயிருக்கக்கூடியதான விஷயம். அங்கே பிரயாசனா ஹார்ட் ஒர்க் அப்படின்றது ரொம்ப டயர்டாக இருப்பார். காரணம், மக்களுக்காக உழைக்கிறோம், மக்களை பற்றி சிந்திப்பவர், மக்களுக்காக உண்மையுள்ளவராக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறவர். ஸோ அவங்க யாருன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கன்றார். அந்த ஊழியரை நீங்கள் அடையாளம் காணுங்கன்றார். அப்படிப்பட்டவரை நீங்கள் அங்கீகரிங்கன்றார். இவர் ஊராக சுற்றுறவரா, இவர் டிவியில் பேசுகிறவரா, இவர் தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர்னு போட்டிருக்கா, இவர் அற்புதங்களை செய்கிற வரன்னு ஊர் ஃபுல்லாக நோட்டீஸ் ஒட்டியிருக்கிறா, பார்த்தோன்னா அவருன்னு தெரியுதா, அவர் ஊழியக்காரர். அப்படி போனால் நாம் ஏமாந்துருவோன்றார் பவுல். ஸோ அப்போ என்ன தான் சொல்ல வர்றார்? அப்போ பைபிள் என்ன தான் சொல்ல வர்றார்? கடவுள் அவருக்கென்று கொடுத்ததான திருச்சபையில் அவருடைய மக்களுக்காக அவர் பாடுபடுகிறவராக இருக்கிறாரா, அதை கண்டுபிடிங்க. வெளியில் எங்கே வேணாலும் போகலாம், வெளியில் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் சொந்த சர்ச்சில் இருக்கக்கூடியதான மக்களுக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறாரா, அவங்களுக்கு புத்தி சொல்கிறவராக இருக்கிறாரா, உண்மையாகவே அவர்களுக்காகவே அவர் பாடுபடுகிறவராக இருக்கிறாரா? அந்த ஊழியர் தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய எண்ணத்தை எல்லாவற்றிலும் அந்த மக்களுக்காக செலவிடுவராக இருக்கிறாரா? அவரை பாருங்கள். அவரை நீங்கள் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாமல் இருங்க. சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? சபை 2 விஷயங்களில் நம்ம ஒன்றிணைஞ்சு போனோம். 1, தலைவர்கள் உண்மையுள்ள இருக்கிறதான பொழுது உண்மையுள்ளதான தலைவர்களுக்கு மக்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்கிறார். உண்மையுள்ளதான தலைவர்களுக்கு மக்கள் உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்கணும். தென் அடுத்து 13வது வசனம், அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி. ஓகே, இங்கே அடுத்த வார்த்தை சொல்கிறார், மதித்து அப்படின்றதான ஒரு விஷயத்தை. இப்போ தலைவர்களுக்கு 4 காரியங்கள் சொல்லிவிட்டு நான் அடுத்த விஷயத்துக்கு நான் வந்துட்டேன். மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், மக்கள் ஊழியலை எப்படி பார்க்கணும், அவங்கள தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கணும், தனிப்பட்ட முறையில் நீங்கள் அங்கீகரிக்கணும், அவர்களை குறித்த எச்சரிக்கை அல்லது ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். அவர்களை அலட்சியமாக நம்ம எண்ணக்கூடாது, அவங்களை அலட்சியமாக நம்ம நினைக்கக்கூடாது.
அதற்கு கொடுக்கப்பட்டதான ஒரு வார்த்தை தான் மிகவும் அன்பாய். மிகவும் அன்பாய். நான் சொன்னேன் இல்லையா, 2 விஷயத்தை பேசுறதுக்கு ஊழியக்காரங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க உண்மையாக இருந்தால், அல்லது நாம் கஷ்டப்படுவோம். ஒன்று பணம், இன்னொன்று தன்னை சோச்சு எப்படி பார்க்கணும், தன்னுடைய மக்கள் என்னை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நானே சொல்லிக் கொடுக்கறது இருக்குது பார்த்தீங்களா, அது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இங்கே சொல்லார், உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள்ளே உங்களை நன்றாய் விசாரித்து உங்களுக்கு புத்தி சொல்லிகளை நீங்கள் மதித்து அவருடைய கிரியைகள் நிமித்தம் அவர்களை மிகவும், அந்த மிகவும் அன்பான்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டியதான் வார்த்தை. வேறு வழி இல்லை, சொல்லி தான் ஆகணும், பேசி தான் ஆகணும். ஏன்னா இந்த ஊழியக்காரர்களுக்கு காரியங்களை குறித்து சபை மக்கள் அவர்களை பார்க்க வேண்டியதான விஷயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இரட்டிப்பான கனத்திற்கும், அப்படி தான் பைபிள் சொல்லுது இல்லையா, இரட்டிப்பான கனத்திற்கு. இன்னொன்று கூட நான் சொல்லேன், எபிரேயர் 13:7, எபிரேயர் 13:17, இந்த 2 வசனங்களையும் நம்ம மறக்க வேணாம். எபிரேயர் 13:7, 17, இந்த 2 வசனங்களும் அவர்களை குறித்து தான் பேசுது. எபிரேயர் 13:7, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஓகே, தென் அடுத்து 17, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியினால், உங்களை நடத்துகிறவர்கள் உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக விழித்திருக்கிறபடியினால், அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஓகே, ஊழியக்காரங்களுக்கு எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து மக்கள், அதாவது த சர்ச் பீப்புள் ரிலேஷன்ஷிப் டுவர்ட்ஸ் டு த மினிஸ்டர், அதுதான் அதனுடைய அர்த்தம். ஒரு ஊழியக்காரங்கன்னு இருந்தால் அவங்களுக்கு சபை மக்கள் அந்த ஊழியக்காரரை எப்படி பார்க்கணும், எப்படி நடத்தணும், அல்லது எப்படி கவனத்தில் கொள்ளணும், அதற்கு சொல்லப்பட்டதான விஷயம். அதை தான் திரும்ப நான் சொல்கிறேன், மீண்டும் நம்ம தெசலோனிக்குள்ளாக வரலாம். உங்களுக்காக பிரயாசப்பட்டு உங்களை கர்த்தருக்குள்ளாக நன்றாக விசாரணை செய்கிறவர்கள், அந்த விசாரணை செய்கிறவர்களோட வார்த்தையுடைய அர்த்தம் பாஸ்டரல் கேர். அந்த பாஸ்டரல் கேருடைய அர்த்தம் என்னன்னா, இந்த விசாரணை செய்கிறவர்களுடைய அர்த்தமே ஒன்று பெற்றோர் இல்லாட்டினா பாதுகாவலர், ஒன்று பெற்றோர் இல்லாட்டினா பாதுகாவலர் அவர்களுக்கு பயன்படுத்தப்படக்கூடியதான ஒரு வார்த்தை. ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளையை எப்படி விசாரிப்பார், ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளையை எப்படி விசாரிப்பார்? அப்பா அம்மா இல்லை, பெற்றோர் இல்லை, ஆனால் அவருக்கு ஒரு கார்டியன் இருக்காங்க, பாதுகாவலர் இருக்காருன்னா அந்த பாதுகாவலர் அந்த பிள்ளைகளை எப்படி பார்த்துப்பார், எப்படி விசாரிப்பார்? அந்த மன எண்ணத்தோடு சொல்லப்பட்டதான வார்த்தை நன்றாய் விசாரிக்கிறவர்கள். கடமைக்கு இல்லைன்னு அர்த்தம், ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறதுக்காக விசாரிக்கிறது அல்ல, அந்த கன்சர்ன், அந்த கரிசனை. ஸோ அடுத்து சொல்லப்படக்கூடியதான காரியம் நன்றாய் விசாரணை செய்து உங்களுக்கு புத்தி சொல்கிறவர்களை நீங்கள் மதித்து. ஓகே, புத்தி சொல்லுதல். 2 விஷயம் நம்ம சொல்லணும். ஒன்று, போதிக்கிறதுக்கும் புத்தி சொல்கிறதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு தெரியணும். போதிக்கிறதுக்கும் புத்தி, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அட்மோனிஷ் அண்ட் டீச்? இது 2ஐயும் நம்ம தெரிஞ்சாதான் ஒரு போதகர் உங்களை கண்டிக்கிறாரா அல்லது கற்றுக் கொடுக்குறாரான்றது தெரியும். இல்லைன்னா எல்லாமே அதற்குள்ளாக போயிடும். அதுக்குள்ளாக நான் போக விரும்பலை. இப்போ நான் சொல்லிக் கொடுக்க நான் விரும்பலை. நான் அடுத்தடுத்த விஷயங்களுக்குள்ளாக நான் போகிறேன். எந்த விஷயங்களுக்குள்ளாக நான் போகிறேன் அப்படின்னா, மிகவும் அன்பா என்றதான வார்த்தை ஊழியரில் ஒரு சர்ச் எப்படிப்பட்டவர்களாக நம்ம பார்க்குது. உங்களுக்காக உண்மையாக உழைக்கக்கூடியதான ஒரு தலைவரை உங்கள் மக்கள் எப்படிப்பட்டவர்களாய் பார்க்குறாங்க. மிகவும் அன்பாய் அப்படின்றது அவளை அலட்சியமாக எண்ணாமல். ஏன்னா நீங்கள் நிறைய சர்ச்சஸில் அந்த கமிட்டின்னு சொல்லி ஒன்று இருக்குது, நிறைய சர்ச்சஸில் கமிட்டின்னு இருக்குது. அந்த கமிட்டியோட எண்ணமே என்னன்னா, அந்த குழு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த குழுவோட எண்ணம் என்னன்னா, இவங்க தான் அந்த போதகரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, அந்த போதகருக்கு உண்டான எல்லா காரியத்தையும் செய்கிறது, அந்த குழுவுக்கு சாதகமாக இவர் நடக்கணும், அப்படி நடக்காத பட்சத்தில் அவரை தூக்கி எறிச்சிடுறது. இதுதான் சோசியலில் நடந்துடக்கூடியதான விஷயம். இது வளர்ந்த பாரம்பரிய திருச்சபைகளில் காணப்படக்கூடியதான ஒரு மோசமான ஒரு பழக்கம். குழு கமிட்டி பாஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணலைங்க, பாஸ்டர் அப்பாயிண்டட் ஃபார் ஹிஸ் காலிங். அவருடைய அழைப்புக்காக தான் அவர் அங்கே வேலை பார்க்குறாரே தவிர உழைப்புக்காக பிழைப்புக்காகலாம் எந்த பாஸ்டரும் இருக்காங்க, ஆனால் உண்மையாக இருக்கவங்க கிடையாது. ஆகவே கமிட்டி டிசைட் பண்ணக்கூடாது. இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸில் இது எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிழைப்புக்காக ஊழியம் செய்ய வராங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு குரூப்பை சேர்த்திப்பாங்க. அந்த குரூப்போட வேலையை என்னென்னா, எப்போ பார்த்தாலும் அந்த பாஸ்டரையே பேசிகிட்டு இருக்கிறது தான் அவங்களுடைய வேலை.
அவருக்கு எதிராக யாராவது பேசுகிறாங்கன்னா சர்ச்சை விட்டு அமுச்சிடுவாங்க. அந்த சபையில் அவங்களுக்கு வேலை இருக்காது. இது தலைவர்களாய் உருவாக்கி வைக்கிறது. இன்னொன்று மக்களாய் உருவாக்கி வைக்கிறது. இன்னொன்று தலைவராய் உருவாக்கி வைக்கிறது. சுயாதீன திருச்சபைகள், இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸில் என்ன பிரச்சனை, பாஸ்டர் வந்து தனக்குன்னு ஒரு குரூப்பை சேர்த்திக்கிறது. பாரம்பரிய சர்ச்சில் என்னடா பிரச்சனை அப்படின்னா, குழு கமிட்டி வந்து பாஸ்டர் தேர்ந்தெடுக்கிறது. ஸோ அந்த காரியங்கள்லாம் அங்கே இருக்கக்கூடாது. ஊழியர்களை எப்பொழுதும் அலட்சியமாக என்னவே கூடாதுன்னு தான் பைபிள் சொல்லுது. அந்த மிகவும் மிகவும் அன்பாயினதான வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கு. ரொம்ப கவனம் கொடுத்து நாம் படிக்க வேண்டியதான விஷயம். அப்போ அந்த 2 பேரையும் குறித்து சொல்லும் பொழுது தான் ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாருங்க. ஒரே ஒரு சிம்பிளான ஒரே ஒரு வார்த்தை. 13வது வசனத்துடைய கடைசி பகுதி, உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்கள். கமிட்டியாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், அல்லது வேறு யாராக இருக்கட்டும், சொல்ல ஒரு விஷயம், ஊழியர் மக்களுக்காக உண்மையாக இருங்க. உண்மையுள்ளதான தலைவர்களுக்கு மக்கள் ஊழியருக்கு உண்மையாக இருங்க. ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏன் ஒருத்தர் மதிக்காமல் போயிட்டு இருக்கிறீங்க? ஊழியர் நீ மக்களுக்கு உண்மையாக இரு, அவங்கள உண்மையாக விசாரி, உன் வேலையை ஒழுங்காக செய்ய, உன் சர்ச்சு உன்னுடைய மந்தையை அல்லது உனக்கு கொடுக்கிற மக்களுக்கு நீ உண்மையாக இரு. அப்போ மக்கள் உன்னிடத்தில் உண்மையாக இருப்பாங்க, பிரச்சனையே இல்லை. ஹலோ, கவனிக்கிறீங்களா? இல்லை கவனம் எங்கேயாவது இருக்கா? உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்கள்னு சொன்னது அங்கே எல்லாத்தையும் சொல்லலைங்க, தலைவரையும் மக்களையும் சொல்கிறார். இன்றைக்கி கமிட்டியால் பாஸ்டருக்கு பிரச்சனை, பாஸ்டால் கமிட்டிக்கு பிரச்சனை, இவங்க 2 பேருடைய பிரச்சனை, மக்கள் பேடு முழிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் போனால் அவர்கிட்ட பேசுகிறதா, அவர் பக்கம் நின்னா இவர்கிட்ட பேசுகிறதான்னு. இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸில் பாஸ்டர் ஒரு குரூப் வச்சுருப்பாங்க. அந்த குரூப்புக்கிட்ட பிடிக்காத மக்கள் பேசலாமா வேண்டாமா, இவங்க அவங்களுக்கு பேசலாமா வேண்டாமா, குரூப் ஈசம் போயிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயுமே சமாதானம் இல்லை, எங்கேயுமே சந்தோஷம் இல்லை. அப்போ சொல்ல 2 பேரும் உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்க, ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். ஒரு போதகர் அவருடைய சபை மக்களுடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? சமாதானம் உள்ளதாக இருக்கணும். ஒரு சில இடங்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த பாஸ்டர் பிடிக்காது, ஆனால் என்ன பண்ணுறது, கடவுளுக்காக நான் அந்த சர்ச்சுக்கு போய் பாஸ்டே பிடிக்க நீ ஏன் போகிற, என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே சமாதானமும் இல்லை. அங்கே போய் நீ என்ன தண்ணி பார்க்க போகிற, நீ என்ன தண்ணி வாங்கிக்க போகிற, கஷ்டம். அதே போல் பாஸ்டர் மேடையில் போய் உங்களெல்லாம் எனக்கு பிடிக்கவே வேலை, என்ன பண்ணி தொலைகிறதால என்ன பண்ணுறது, உங்களுக்கு தான் வந்து ஊழியம் பண்ணி கடன் வச்சுட்டாரு, அவருக்காக நான் உங்களுக்கு ஊழியம் பண்ணுறது. உன்னை யார் அப்படி கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ண சொன்னால், டிசைன் பண்ணிட்டு போ, இல்லைன்னா ஓடி போய் வேறு வேலையை பாரு. மக்களும் அவ்வளோ அலட்சியமானவர்கள் அல்ல, ஊழியரும் அவ்வளோ அலட்சியப்படுத்தப்படுகிறவர்கள் அல்ல. உன் தலையெழுத்து, நான் இப்படியோ இருக்கலாம், எனக்கு அந்த வேலை கிடைச்சது, இந்த வேலை கிடைச்சது, நான் அப்படி இருந்தேன், அதையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு நான் உங்களுக்காக வந்து ஊழியம் பண்ணுறேன் பாரு. என்ன சொல்லணும், நான் யாரையா பண்ண சொன்னா, போ திரும்பி உனக்கு எது இருக்கோ அதில் போய் இரு. உன்னுடைய பிழைப்புக்காக ஊழியம் அல்ல, அழைப்புக்கானதான ஒரு ஊழியம். மக்கள் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைங்க, உன்னை யார் வர சொன்னா, போ. உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ, உங்களை எங்கே தூக்கி வச்சு பேசுகிறாங்களோ, உங்களுக்கு பிடித்த மாதிரி எங்கே பிரசங்க அங்கே போ, தயவு செஞ்சு போ, அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். ஏன்னா சமாதானம் இல்லாத இடத்துல இல்லை, ஆனால் சமாதானம் உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்க. சபா உண்மையுள்ள தேவன், உண்மையுள்ள மக்கள், இரண்டுமே சமாதானம் இருக்கக்கூடியதான இடமா இருக்கும். சொல்ல புரியுதா? இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணணும், இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணி 2 பேரும் சமாதானமாக இருந்தால், சபையினுடைய தலைவரும் மக்களும் நீங்கள் 2 பேரும் சமாதானம் இருந்தால் என்ன பண்ண போகிறோம்? 14வது வசனம், மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஓகே, இப்போ அவங்க சொல்கிறாரு 14வது வசனம் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் என்னதுங்க? 14வது வசனம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான விஷயம் என்னதுங்க? திருப்பி எகைன் வாசிங்க. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஓகே, என்ன சொல்ல வர்றார், என்ன புரிஞ்சுக்கிறோம்? மக்களுக்கு வேலை செய்யுங்க. ஓகே குட். வேறு ஏதாவது? ஓகே, ஒரு விஷயம் கண்டுபிடிக்க வேண்டியதான விஷயம் அல்லது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் தான் அங்கே சொல்லப்பட்டது. எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக ஒரு காரியத்தை செய்யாதீங்க. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ். அங்கே சொல்ல வருது புரியுதா? அங்கே 4 விதமான மக்களை காட்டுறார். ஒன்று ஒழுக்கம் இல்லாதவர்கள், இன்னொன்று பலவீனர், இன்னொன்று திடனற்றவர்கள். தென் அடுத்து 4 விஷயங்கள். 14வது வசனம் பலவீனமானவர்கள். 4 விதமான மக்கள் அங்கே காட்டுறார். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா,
சர்ச்சு வந்து எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. அல்லது யாராவது ஒருத்தர் நான் போகிற சர்ச்சில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, எங்கள் பாஸ்டர் பர்ஃபெக்ட், எங்களுடைய சர்ச்சில் இருக்க மக்கள் எல்லாமே நீட்டாக இருக்காங்க, பர்ஃபெக்டாக இருக்காங்கன்னா தயவுசெய்து சர்ச்சுக்கு போயிடாது, இவங்களை குழப்பிடுவாங்க. அப்படி யாருமே கிடையாது. ஈவன் எல்லா இடத்துலும் ஒரு தவறுகள் உண்டு, எல்லா இடத்துலும் ஒரு குறைகள் இருக்குது. எல்லாருமே நீட்டாக பர்ஃபெக்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. அப்போ இங்கே பலவீனர் இருக்காங்க, ஒழுக்கம் இல்லாதவர்கள் இருக்காங்க, திடனற்றவர்கள் இருக்காங்க. அதன் அடுத்து 14வது வசனத்தினுடைய கவனம், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்க, திடனற்றவர்களை தேற்றுங்க, பலவீனமானவர்களை தாங்குங்கள். ஓகே, 3 விதமான காரியங்கள். ஓகே, குட். ஒன்று பலவீனமானவங்க, ஒன்று ஒழுக்கம் இல்லாதவங்க, இன்னொன்று திடனற்றவர்கள். ஸோ எல்லாருக்கும் நம்ம ஒரே மாதிரியாக ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு ஆலோசனையை நம்ம என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. இப்போ இந்த சர்ச்சு ஒரு நல்ல முறையில் ஒழுங்கான முறையில் வளர்ச்சியை பார்க்கணுன்னா, அல்லது இந்த ஊழியரும் சபை மக்களும் ஒன்றாக இணைந்து அந்த சபையில் நாம் நல்ல முறையில் இருக்கணும்னு சொன்னால், பலவீனமானவங்க யார், திடனற்றவர்கள் யார், ஒழுக்கம் உள்ளவர்கள் யாருன்னு பார்த்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணுன்றார். எல்லாத்தையும் பார்த்து இது சர்ச்சுப்பா, இங்கே கடவுள் தான்ப்பா முக்கியம், எல்லாத்தையும் விட்டுட்டு போகன்ற மாதிரி பொதுவாக பேசாதீங்க, பொதுவாக நடக்காதீங்க. ஒழுக்கம் இல்லாதவர்களை பார்த்தா அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அப்போ யாருக்கு எதை சொன்னால் கேட்பாங்களோ அந்த விதத்தில் நாம் என்ன பண்ணணும், நடக்கணும். சர்ச்சு ஓகே, எல்லோரும் அன்பாக இருக்கணும், ஒருவர் அன்பாக இருக்கணும். ஸோ அவங்க என்ன தப்பு பண்ணாலும் கண்டுக்கக்கூடாது. வாக்கா சகோதரவா, இயேசுக்குள்ளே நம்மளாம் ஒன்றுக்குள்ளோ நீ செய்கிறப்பா, அப்படி போக சொல்லலையே. ஒழுக்கம் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சா. இங்கே ஒழுக்கம்ன்றது என்ன தெரியுமா? வேலைக்கு போகாமல் சும்மா இருக்கிறது. வேலைக்கு போகாமல் சும்மா இருக்கக்கூடியதான விஷயத்தை சொல்கிறார். இங்கே ஏன் அந்த ஒழுக்கம் இல்லாத வார்த்தையை பயன்படுத்தினா, 4வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, இயேசு வந்துட்டார், இல்லாட்டி இயேசு வருவார்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு காத்திருக்கிறவங்க வேலைக்கு போகிறதில்ல, சர்ச்சிலே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நான் போன வாரத்தில் நான் சொன்னேன், இந்த பிரசங்கத்தில் நான் சொன்னேன், அவங்களுடைய என்ன ஒன்று இயேசு வந்துட்டார், நம்மளாம் கைவிடப்பட்டோம், இன்னொன்று வருவார், வேலைக்கே போகக்கூடாது, சும்மா சர்ச்சில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடியதான ஆட்கள். அப்போ கடவுளுடைய பெயரை சொல்லி அவங்க வேலைக்கு போக சும்மா இருக்கிறதுனால புறஜாதிகள் அவங்கள என்ன பண்ணுறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. மற்ற மக்கள் இவர்கள் நிமித்தமாக சபையை தப்பாக பார்க்குறாங்க. ஸோ இதை தான் ஒழுக்கம் இல்லைன்னு சொல்கிறார். அப்படி ஒழுக்கம் இல்லாதவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார், பாலியல் இச்சைகளுக்கு விலகி இருக்கக்கூடிய ஸோ பலவீனமானவர்கள். ஸோ ஒழுக்கம் இல்லாதவர்கள் வேலைக்கு போகாமல் சும்மா இருந்து வெட்டியாக இருந்து அவங்களும் பேரை கெடுத்துக்கிட்டு சர்ச்சையும் பேரை கெடுக்க வைக்கிறவங்களா இருந்தால் புத்தி சொல்லுங்கள்ன்றார். தென் அடுத்த விஷயம், 2வது காரியம், ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்க, திடனற்றவர்களை தேற்றுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், நான் யாருக்கு எந்த காரியத்தை நான் செய்கிறேன் அதை நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒழுக்கமில்லாத போய் தேற்றுகள்னு போய் தேற்றிட்டு இருக்கக்கூடாது. பரவாயில்ல, தப்பு செய்கிற, வேலைக்கு போகும்போது நல்லது தான், நீ கஷ்டப்படுறது தான் தெரியும், அல்லது உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு தான் தெரியும், பரவாயில்ல நீ இரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்திடக்கூடாது. கண்டித்து முதல்ல ஓடுன்னு சொல்லி துரத்தி விடணும், வேலைக்கு போன்னு சொல்லணும். உங்களால் சர்ச்சுக்கும் கெட்ட பேர், சமுதாயத்தில் குடும்பத்துக்கும் கெட்ட பேர். வேலையை பார், புத்தி சொல்லுங்க. அதான் நான் சொன்னேன், புத்தி சொல்கிறதுக்கும் போதிக்கிறதுக்கும் உள்ளதான வித்தியாசத்தை நம்ம தெரியணும். அந்த டீச்சிங் அட்மோனிச்சுக்கிறதான வித்தியாசம், இல்லைன்னா குழம்பி போயிடுவோம். பலவீனரை திடனற்றவங்கள பலவீனரை தாங்குங்க. இது செய்யக்கூடியதான விஷயம், இது செய்யக்கூடியதான விஷயம். அடுத்து சொல்லப்படுது, எல்லாரிடத்திலும் நீடிய. இந்த எல்லாரும் அப்படித்தான பொழுது சர்ச்சை மாத்திரம் பேசலைங்க, சர்ச்சை விட்டு வெளியில் இருக்கிறவங்களையும் உள்ளே கொண்டு வரார், சர்ச்சை விட்டு வெளியில் இருக்கிற மக்களையும் உள்ளே கொண்டு வரார். அந்த எல்லாரிடத்திலும் என்பது சபைக்குள் மாத்திரமல்ல, சபையை விட்டு நீ வெளியில் போனாலும் நீ செய்யக்கூடாத ஒரு காரியம் ஒன்று இருக்குது, நீ செய்யக்கூடாத ஒரு காரியம் இருக்குது. ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்கிற கரெக்டு தான், திடனற்றவளை தேற்ற கரெக்டு தான், பலவீனரை தாங்குற சரிதான். ஆனால் நீ செய்யக்கூடாதது ஒன்று இருக்குது. என்ன செய்யக்கூடாது? 15வது வசனம், ஒருவனும் மற்றொருவன்
செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ சர்ச்சில் இருந்தாலும் சரி, சர்ச்சை விட்டு நீ வெளியில் இருந்தாலும் சரி, ஒருத்தன் உனக்கு என்ன செஞ்சானோ அதுக்கு பதில் நீ செய்யணும்னு நினைக்காத. என்னை திட்டினாங்களா, அவரை சூழ்நிலையை பார்த்து நான் திட்டணும். என்னை வெறுத்தாங்களா, சூழ்நிலையை பார்த்து அவங்கள வெறுக்கணும். என்னை குறை சொல்கிறாங்களா, டைம் பார்த்து அவங்க செய்கிற செயலை நான் குறை சொல்லணும். சர்ச்சுக்குள்ளே செய்யாத, சர்ச்சு மாத்திரம் இல்லை, வெளியிலேயே அதை நீ செய்யாத. புரியுதுங்களா? ஹலோ, புரியுதா புரியலையா? நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோமோ அதையே தான் இங்கே காட்டிகிட்டு இருக்கிறார். ஒரு சபையாக இருக்கிறோம் அப்படின்னா, அந்த சபை உண்மையில் தானே சபை மக்களாக இருக்கிறோம் நம்ம சொன்னோம் அப்படின்னா, நம்ம இடத்துல காணப்படக்கூடியதான விஷயம், உங்கள் ஊழியர் யார், உங்கள் தலைவர் யார் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அந்த ஊழியரிடத்தில் எப்படி நடக்கணுன்றதான விஷயம் உங்களுக்கு தெரியும். அந்த ஊழியரும் தன்னுடைய அழைப்பை புரிந்து கொண்டு உங்களுக்காக எப்படி நடக்குன்றது அவருக்கும் தெரியும். இப்படி நம்ம 2 பேரும் சேர்ந்து சபையாய் சேர்ந்து நாம் இருக்கிறோம் அப்படின்னா, ஒழுங்குள்ளவர்களுக்கு நாம் புத்தி சொல்லுவோம், திடனற்றவர்கள் நாம் தேற்றுவோம், பலவீனரை நாம் தாங்குவோம். இதெல்லாம் சபையாக இருந்து நம்ம செய்யக்கூடியதான விஷயம். ஆனால் இதெல்லாம் இருந்து செய்யக்கூடாத ஒரு விஷயம், அது ஊழியராக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், தீமைக்கு தீமை செய்யாதீங்க. நீ என்னை மதிக்கலையா, நான் உன்னை மதிக்க மாட்டேன். நீ என்னை கனப்படுத்தலையா, நான் உன்னை கனப்படுத்த மாட்டேன். நீ என்னை பேசலையா, நான் உன்னை பேச மாட்டேன். நீ எனக்கு எதுவும் செய்யலையா, நான் உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன். இதையெல்லாம் தனித்தனியாக பிரித்து நான் சொன்ன வார்த்தையுடைய அர்த்தத்தை உள்நோக்கி பார்த்தீங்கன்னா, ஊழியருக்கும் மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பழக்கம் உங்களுக்கு என்ன நல்லாவே தெரிய வரும். நிறைய இடங்களை கொடுக்குற மக்களை தேடி பாஸ்டர் போகிறாருன்னா அதுதான் காரணம். நீ கொடுக்குறியா, நான் உன்னை தேடி வரேன், நான் உனக்கு என்னுடைய உழைப்பை நான் கொடுக்குறேன். நீ கொடுக்கலையா, என் உழைப்பை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். உன்னால் தேடி வந்து என்ன பிரயோஜனம், உனக்காக ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், ஒன்றுமே இல்லையே. அவனை பார்த்தாவது எனக்கு எதாவது கிடைக்கும். அதுதான் சொல்கிறது கொடுக்கக்கூடியதான விஷயத்தில். அவர் சொல்ல தீமைக்கு தீமை செய்ய, ஒரே ஒரு காரியத்தை இந்த விஷயத்தில் அதை பழி வாங்காதீங்கன்றார். அப்படி யாராவது உங்களுக்கு தீமை செஞ்சால் நீங்கள் அவங்களுக்கு செய்கிறத ஒன்று மாத்திரம்தான் என்ன பண்ணுது, பைபிள் அலோவ் பண்ணுது, கடவுள் அனுமதிக்கிறார். என்னை காயப்படுத்துகிறாங்க, என்னை வேதனைப்படுத்துகிறாங்க, என்ன சொல்ல மன வருத்தத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க, எனக்கு தீமையே செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, நான் உனக்கு தீமை செய்வதற்கு கடவுள் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. பைபிள் அதை அலோவ் பண்ணதில்லை. ஒரே ஒரு விஷயத்தை தான் அலோவ் பண்ணுது, தீமையை. உனக்கு யாராவது கஷ்டத்தை கொடுத்தா அவனுக்கு நல்லது செய்யி, பைத்தியக்காரனாக பார்ப்பாங்க, பார்த்துட்டு போட்டோம். உன்னை யாராவது காயப்படுத்துகிறாங்களா, கவலைப்படாத, அவங்கள சந்தோஷப்படுத்து. அவங்கள நீயே காயப்படுத்தணும்னு நினைக்கிற, இந்த சர்ச்சிலையும் சரி வெளியிலையும் சரி, அதுதான் உண்மையுள்ளதான மக்கள்னு சொல்கிறது. உண்மையுள்ளதான கடவுள் அவர் நம்முடைய வார்த்தையினால், செயலினால், நம்முடைய நடக்கையினால் எவ்வளவுதான் அவரை வேதனைப்படுத்தினாலும் அவர் அதையெல்லாம் கண்டுக்காமல் நம்ம மேலே அன்பாக இருக்கிறார், நம்மளை பராமரிக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஆனஸ்ட்லி நான் சொல்கிறேன், நான் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் கடவுளுக்கு உண்மை இல்லாத பொழுது, அவருக்கு நான் எந்த விதத்திலும் இல்லாத பொழுது, அவர் எனக்கு உண்மையாக இருக்கிறார், என்னை பராமரிக்கிறார், என்னை போஷிக்கிறார், என்னை வழி நடத்துகிறார். அதுதான் அவருடைய உண்மை. ஏன்னா பல நேரங்களில் நான் பலவீனமானவன், நான் கரெக்டாக இருக்கிறேன், அவருக்கு நான் உண்மையாக இருக்கிறனால தான் கடவுளை என்னை ஆசீர்வதிக்க நான் சொன்னேன்னா நான் பொய் பேசுகிறேன்னு அர்த்தம். துணிகரமாக நான் கடவுளை என்ன சொல்கிறேன், நான் மட்டம் தட்டுறேன்னு அர்த்தம். ஏன்னா அவர் என்னுடைய உண்மை நிமித்தம் அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை அவர் உண்மை இல்லவர். நாம் நினைக்கிறோம் நாம் சரியாக இருக்கிறதுனால தான் கடவுள் நமக்கு செய்கிறாருன்னு. அடித்து சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷன் கடவுளுக்கு முன்பாக உண்மையும் கிடையாது, கடவுளுக்கு முன்பாக சரியும் கிடையாது. அப்போ கடவுள் உண்மையுள்ளவராக எனக்கு இருக்கிறார்னா, அவருடைய பிள்ளை, அவருடைய மக்கள், நான் அவரை போல தான் இருக்கணும். என்னை காயப்படுத்துகிறவங்க நான் திருப்பி நான் காயப்படுத்தக்கூடாது, என்னை கஷ்டப்படுத்துவன் திருப்பி நான் கஷ்டப்படுத்தக்கூடாது, என்னை அவதூறாய் பேசுகளை குறித்து நான் மற்றொருடத்தில் அவதூறாய் நான் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அதான் சொல்லார், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தம் உள்ளவர்களாக. அந்த வசனத்தினுடைய எண்டு தான் இந்த 4 வசனுடைய பியூட்டி என்னான்னு கேட்டீங்க, அழகை என்னான்னு கேட்டீங்க. அந்த வசனம் முடியும் போது ஒவ்வொரு செக் வைக்கிறார் பாருங்க. என்ன சொன்னார், மதித்து இருக்கா முதல் வசனத்தில், 12வது வசனத்தில், 13வது வசனத்தில் உங்களுக்குள்ள சமாதானமாக இரு. ஏன் இந்த பிரச்சனை, சமாதானமாக இருன்றார். தென் அடுத்து இப்போ சொல்கிறார், இப்போ சொல்லக்கூடியதான காரியம் எல்லாரிடத்தில் நீடிய சாந்தம் உள்ளவங்க. 3வது வசனம் சொல்கிறார், ஏன் எல்லா இடத்துலையும் நம்ம நீடி சாந்தமாக இருக்கணும், ஒருவனுக்கு ஒருவன் தீமை செய்யாத, ஒருவனுக்கு ஒருவன் தீமை செய்யாத நினைக்காத. ரோமர் 12, ரோமர் 13,
ரோமர் 12வது அதிகாரம், ஒரு சர்ச்சுக்குள்ளே இருக்கக்கூடியதன் நாம் ஒருவரோடு ஒருவர் எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். ரோமர் 13 சர்ச்சில் இருக்கக்கூடியதன் நாம் வெளி உலகத்தில் இருக்கக்கூடியதன் மக்களிடத்தில் எப்படி நம்ம பழகணும். இது 2 அறிவுரையும் தான் இது. ஸோ அந்த ரோமர் 12 முடியும் பொழுது சொல்கிறாரு, தீமையை தீமையினாலே வெல்லாமல் தீமையை நீ நன்மையினாலே வெல்லு. உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ஒருத்தன் கெட்டது செய்கிறானா, அவனுக்கு கெட்டது செய்யணும்னு நினைக்காத. அவன் கஷ்டப்படுற நேரத்தில் அவனுக்கு போய் உதவி செய்ய. ஆமாம், உண்மையுள்ள மக்கள். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் உங்களை தொடர்ந்து காயப்படுத்திட்டே இருக்காங்களா, அவங்கள சந்தோஷமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அவங்கள எந்த அளவுக்கு நீங்கள் நாம் அவங்களுக்கு உண்மை இருந்தால் அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்தணும், அதை பண்ணுங்க. அது வாழ்க்கை, அது சரியான காரியம். என்ன ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் என்ன டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காரா, அவரை நான் நேரம் பார்த்து டிஸ்கரேஜ் பண்ண நினைக்காத. எல்லா நேரமும் அவங்கள உற்சாகப்படுத்திக்கிட்டே இருங்க. தப்பு அல்ல. நீ செய்து கரெக்டு தான், நீ இப்படி பேசிட்டு அப்படி நான் சொல்லலை. அவனிடத்தில் காணப்படக்கூடிய நல்ல குணங்களை பார்த்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருங்க. அது நம்முடைய பழக்கம். அதான் சொல்ல, ஒருவனுக்கு ஒரு 15வது வசனம், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். நாடுங்கள். அந்த நாடுங்கள் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ட்ரை, முயற்சி செய்யுங்கன்னு சொல்கிறார். என்ன பண்ண சொல்கிறாரு? முயற்சி செய். ஸோ இந்த உண்மையுள்ளதான மக்களையும் உண்மையுள்ளதான கடவுளையும் அடையாளப்படுத்தி காட்டக்கூடியதான காரியம். கடவுள் எதையுமே எதிர்பார்க்காம அவர் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய மக்களாகிய நாம் அவருக்கு நாம் உண்மையாக இருக்கிறோன்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். ஒருவேளை இந்த 4 வசனத்தினுடைய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் திருச்சபை உறவுலையும் சரி, குடும்ப உறவுலையும் சரி, சமுதாயத்தில் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த 1 வருஷம் நம்ம சர்ச் வளரும், நம்ம குடும்பம் வளரும், நம்முடைய உறவு வளரும், எல்லாருமே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம எல்லாருமே ஒருவருக்கு ஒரு நம்ம சமாதானமாக இருக்கலாம். அந்த சர்ச்சில் வேற்றுமை நம்ம பார்க்க முடியாது. ஈவன்தோ கஷ்டங்கள் இருக்கும். ஏன்னா மக்கள் பலவிதமான பின்னணி, மக்கள் பலவிதமான எண்ணங்கள், மக்கள் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க. என்ன போல் நீங்களோ உங்களை போல் நான் இல்லை. ஒவ்வொரு விதமான கஷ்டத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். என்ன போல் நாம் மற்றவங்களை எதிர்பார்க்கக்கூடாது, மற்றவர்கள் அவர்களை போல் என்ன எதிர்பார்க்கக்கூடாது. நான் பலவீனமானவனா, சும்மா இருக்கிறவனா, வெட்டியாக சுற்றிட்டு திரிகிறவனா, அல்லது திடன் இல்லாமல் இருக்கிறனா, அதை பார்த்து எனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்யணும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அதே போல் எனக்கு கொடுக்கப்பட்டதான மக்கள் எப்படிப்பட்டவர்கள், அவளை புரிந்து கொண்டு அதற்குண்டான காரியத்தெல்லாம் இறங்கணும், அவங்களுக்கு உண்டான வேலையை நம்ம செய்யணும். இப்படி நம்ம ஒன்றிணைந்து நம்ம பயணிக்கிறதான பொழுது தான் அந்த உண்மையுள்ள வாழ்க்கையினுடைய நன்மைகளை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த வருடத்தில் இதை தான் நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியதான காரியம். ஒருவேளை தலைவர்களுக்குள்ளதான காரியங்கள் எதுவும் தவறுகள் குறைகள் இருக்குன்னா நீங்கள் தைரியமாக நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். நீங்கள் உண்மையாக விசாரிக்கிறதில்ல, நீங்கள் உண்மையாக எங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, உழைப்பது கிடையவே கிடையாது, நீங்கள் உண்மையாக எங்களுக்கு நீங்கள் புத்தி சொல்லதில்லை, நீங்கள் வித்தியாசமாக இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லலாம். நீங்கள் உண்மையில் தான் தலைவரில் எங்களுக்கு இருங்க. நான் ஆக்சுவலாக உங்களுக்கு சொல்லதா தான், நாம் ஒருவரோடு ஒருவர் ஒன்றிணைந்து சமாதானம் உள்ளவர்களாக இருந்து நாம் செய்ய வேண்டியதான காரியங்களை சரியாய் செய்கிறதான பொழுது நிச்சயமாக இந்த வருடத்தில் சபையினுடைய வளர்ச்சியை நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். நான் சொல்ல சபையை மாத்திரம் சொல்லலைங்க, உங்கள் குடும்ப உறவுக்கு நான் சொல்கிறேன். நான் உங்கள் குடும்பத்துக்கு மாத்திரம் சொல்லிங்க, உங்கள் சமுதாய வாழ்க்கைக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன். அதுதான் கடவுளுடைய வார்த்தை சொல்லுது. சர்ச்சில் உங்களுக்காக உண்மையாக உழைக்கிறவங்களை நீங்கள் மதிக்கிறீங்க அப்படின்னா குடும்பத்தில் உங்களுக்காக உண்மையாக உழைக்கிறவங்கள மதிங்க. அது யாராக இருக்கட்டும். உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்காக உண்மை உதவி செய்யணும்னு நீங்கள் மதித்து நடக்க பாருங்கள். வயதை பார்க்க வேண்டாம். இது அப்படியே எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களுடைய சமுதாயத்திற்கு வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு காரியமாக இருக்கும். அது இதை நாம் சரியான முறையில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த உண்மையுள்ள தேவன் அவர் எப்படி கடைசியில் நமக்கு உண்மையுள்ளவராக இருந்து நம்மை வழி நடத்துகிறானதான அந்த நன்மையை நம்ம வாழ்க்கையில் கண்டுபிடிக்க முடியும். யோசிப்போம், கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணலாம்.